एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषतरोदिनं निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः देवाः भद्रं पश्यमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गस्तुष्टुभागं सनो विषेम देवहितं निदाय श्वासीन इन्द्रवृद्धस्रवाः स्वस्तिन पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு நரசிம்ம உத்தரதாபின்யு உபனிஷத்தினுடைய 40வது மந்திரம் 6வது காண்டம் எல்லாம் ஒன்று தான். இது இந்த மந்திரம் ஒரு 40வது மந்திரத்துலேருந்து பார்க்க போகிறோம். நேற்றே சொன்னேன், இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ்ன்னு நேற்று பேச முடியல. ஏன்னா இந்த மந்திரத்துக்கு நம்ம வர முடியல. மந்திரத்துக்கு வராமல் அந்த சந்தர்ப்பத்துக்கு வராமல் அந்த வார்த்தையை நம்ம பார்க்காம அதை பற்றி பேச முடியல என்னால். அதனால் அந்தந்த சந்தர்ப்பம் வந்தால் தான் அந்தந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது. அட்வான்ஸாக அதை பேசினா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். மொட்டைக்காலுக்கும் முடித்து என்ன சொல்லுவாங்களே, மொட்டைத்தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு சந்தர்ப்பம் வந்தால் பேசுவோன்னு. அது என்னுடைய சுபாவம் ஆரம்ப காலத்துலேருந்து. சந்தர்ப்பம் வந்தால் பேசுவோம், அதுக்காக காத்திருக்கிறது இல்லை. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது காத்திருக்க கற்றுக்கோன்னு. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தைகளில் ஒரே ஒரு மகா வாக்கியம், காத்திருக்க கற்றுக்கன்னு சொன்னாங்க. பழங்களை பழம் தானாக பழுக்கட்டும், அது வரைக்கும் ஆவணச்செய், சைலண்ட் போடுப்பா. காத்திருக்க கற்றுக்கன்னாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க சொன்னது மிக சத்தியமான வாக்கியம், பெரிய வாக்கியம். அது தானாக நடக்கிறத தடியால் அடித்து பழுக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல மொழிகள் இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இந்த மந்திரம் ஒரு 4 ஆண்டுகளாக நான் தேடிட்டு இருந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த ஆடியோ ஒழுங்காக அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா 100 ஆடியோவுக்கு சமம்னு நேற்று சொன்னேன். அது நீங்களே அது உண்மையா இல்லைங்கிறத பார்க்கணும். தேவா இமா ஆத்மானம் நாத் உச்சை. இப்போ ஓங்காரத்தை பற்றி சொல்லுது இல்லையா? ஓங்காரத்தினுடைய சாரம் கடைசியில் என்னது? பிரம்மம். உலகம் காயத்ரி வேதத்தில் அடங்குது, வேதம் காயத்ரியில் அடங்குது, காயத்ரி ஓங்காரத்தில் அடங்குது, ஓங்காரம் வாக்சக்தியில், குருவினுடைய வாக்சக்தியில் அடங்குது. அந்த வாக்சக்தி உங்களுடைய உயிரை தொடுகிறது. உயிரை தொடுறது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் காலையில் வேல் பூஜையில் விபூதி பூர்வ மத்தியில் விடுறேன்ல, அதுதான் தீட்சை. அது யாருக்கு அடியேன்னு சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு நல்லெண்ணத்தினால செய்யக்கூடிய விஷயம். இப்போ பூர்வமத்தியில் என்ன நினச்சி உங்களுக்கு சங்கல்பம் பண்ணுறேன்னா, உங்கள் உடம்புல எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த உயிர். இந்த 7 ஆதாரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். சாமானியர்கள் இந்த மூலாதாரத்தில் சுபாவமாக ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது மூலாதாரத்துக்கு போயிடும். அதை குருவுக்கு அந்த வல்லமை இறைவன் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னா, அவர் எங்கே தொடுறாரோ அங்கே அந்த உயிரானது பரிமளிக்கும். அதனுடைய இருப்பிடம் பூர்வமத்தி சக்தி பீடம் தான் அதனுடைய இருப்பிடம். உயிரினுடைய இருப்பிடம், அதுக்குன்னு வாசம் செய்கிற இடம் சக்தி பீடம். பெண்கள் பொட்டு வைக்கிறது அந்த உயிருக்கு தான். இவங்களுக்கு அது தெரியாது. இப்போ நம்ம சொல்கிறோம், குரு பூர்வமத்திய கட்டவரலால் தொடுறாங்கன்னா, கட்டவரல் பிரம்மம். தொடர உங்களுடைய நெற்றி போட்டு உயிர் சித்து. இது உடம்புல எந்த ஆதாரத்தில் இருந்தாலும் சரி,
அவர் தொடும்போது அவர் புருவமத்தியில் கை வச்சார்னா புருவமத்தில் தொட்டார்னா புருவமத்திக்கு வந்துடும். அங்கே தன்னை அது உணரக்கூடிய ஒரு சுத்தமான சித்து ஸ்வரூபம் அது. அதையும் இந்த மோதிரவர்களாலையும் உச்சந்தலையை தொடுவாங்க, நெத்திப்பொட்டையும் சகசிராரத்தையும் தொடுவாங்க. இந்த சித்து சத்தாகட்டும்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, எது உங்களை தடுக்கும்னா கர்மா தடுக்கும், உங்களை மேலே வராமல். இந்த ஆணவம் கர்மம் மாயின்னு சொல்லக்கூடிய அந்த 3 தடுக்கும். அதை குரு என்ன பண்ணுறாங்க, ஹிருதயத்துலேருந்து ஆணவம் கர்மம் மாய், இது ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆணவ கர்ம மாயையை கடந்து உங்கள் உயிரை சித்த புருவமத்தி கொண்டு வராங்க. நீங்களாக வரணும்னா முறைப்படி குருவை கடைப்பிடிச்சு நீங்களாக வரணும், தீட்சை கொடுக்காம அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆதார சக்கரத்துக்கும் 2 வருஷம் ஆகும். 12 ஆண்டுகள். அதுதான் சொல்கிறது. புருவமத்திக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள், புருவமத்திலேருந்து உச்சந்தலைக்கு போகிறதுக்கு 12 ஆண்டுகள், ஞானத்துக்கு 12 ஆண்டுகள், அது சித்தியாகிறதுக்கு சிரவண மனன நிதித்தியாசனம் சித்தியாகிறதுக்கு 12 ஆண்டுகள். அப்போ இந்த உயிர் உடம்புல எங்கே இருந்தாலும் இவங்க தொடுற இடத்துக்கு அது வரும். அங்கே தடையாக இருக்கிறது என்ன, இந்த வேலை செய்யக்கூடிய அந்த வேலைகளை அடியனுடைய அந்த பிரார்த்தனை செய்யட்டும்னு நினச்சி உங்களுடைய வினையாக இருக்கட்டும், உங்களுக்கு தடையாக இருக்கிற பகையாக இருக்கட்டும், பிணியாக இருக்கட்டும், பக்தி கொடுக்கட்டும், முக்தி கொடுக்கட்டும், சித்தி கொடுக்கட்டும்னு நல்ல வைராக்கியமாக சங்கல்பம் செய்து இந்த சித்தானது சிவமாகட்டும் சத்தாகட்டும்னு சொல்லி உடம்பில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கட்டும். இல்லறத்தானில் இருக்கான் வரவன்லாம் இல்லறத்தான் தான் வரான். இங்கே வேதா கிளாஸில் யாருக்கு இன்னும் தீட்சை கொடுக்கல. இதுதான் தீட்சை. வேதா கிளாஸில் ஏன் கொடுக்கலன்னா, முதல்ல அன்புக்கு பாத்திரமா மாறுங்க. அங்கே வர்றது அடியார்கள், இங்கே வர்றது சிஷ்யர்கள். பக்தர்களை முக்தர்களாக மாற்றணுங்கிற ஒரு சிந்தனை, இறை சிந்தனை தான் அது. இறைவன் சொல்லிக் கொடுக்கறது தான் நம்ம பேசுகிறோம். நமக்குன்னு சுய அறிவு கிடையாது. நாம் ஓதிய கல்வியும் அறியும் தானே வர வேலவன் தந்ததுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம பெருமை அடைகிறோம். அப்படி 9 சங்கல்பத்தை பண்ணி தான் என்ன பண்ணுறோம். ஆனால் புருவமத்தியிலேருந்து உச்சந்தலைக்கு போகிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ உடம்புல எந்த சக்கரத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க இந்தந்த அறிவுப்படி ஒவ்வொரு சக்கரத்தில் இருப்பாங்க. ஆனால் இருப்பிடம் புருவமத்தி, அது இருக்க வேண்டிய இடம் சகசிராரம். இப்போ பெட்டியோட்ரிங்கிறது, பெட்டியோட்ரி கிளாண்டு நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா உடம்புல எல்லா ஆதார சக்கரமும் ஒழுங்காக வேலை செய்யும். உடம்புல எப்போதும் ஜீவகாந்த அலைகள் இருக்கும், உயிர் சக்தி நிறையா பிரகாசிக்கும். இப்போ அவங்கெல்லாம் தொட்டது தொடங்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு சமையல் பண்ணுறது கூட சுவையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஜீவகாந்த அலையினுடைய சிறப்பு. ஒரு பொருள் சில பேர் தொட்டால் கெட்டு போயிடும், சில பேர் தொட்டால் கெடாது. அது நிறைய காரணம் நிறைய சொல்ல முடியாது, நிறைய சொல்லணும். அதுக்கு சுருக்கமாக மட்டும் சொல்கிறேன். அப்படி இந்த சித்த புருவமத்திக்கு நேரடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை தான் தீட்சைன்னு சொல்கிறது. இதா அந்த தீட்சை இருந்துன்னா சித்து சத்தோடு செய்கிறதுக்கான வழியை திறந்து வருது. நெற்றிக்கண்ணை திறக்கிறதுன்னு பேர். அது நம்ம அதுக்கு கட்டணம் போட்டு அதை வியாபாரம் பண்ண வேண்டாம், எளிமையாக வரக்கூடிய அடியார்கள் நல்லா இருக்கட்டும்ங்கிற நோக்கத்தில் அது பண்ணுறது. யார் வந்தாலும் தீட்சைன்னு வந்தாங்கன்னா அது இலவசமாக பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அதனால தான் இன்னும் யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அறிவு தேடலோட தீவிர கதியோட சித்தி அடைவேன் அப்படின்னு இன்னும் யாரையும் பார்க்கல. ஒரு சிலர் இருக்கீங்க, இன்னும் நிறைய வெளிப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்குது. சரி, என் கூடவே இருக்கிறதுனால அது உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு கூட ஒரு சிந்தனை ஓடிட்டுருக்கு. சாமானியர்களுக்கு அது அவசியம். ஏன்னா அவன் விழிப்பில், இப்போ நீங்கள் எல்லாருமே விழிப்படைந்தவர்கள், விழிப்புற்றவர்கள். நான் இவ்வளோ நாள் லைஃப்பை வீண் பண்ணிட்டேன் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நாள் 10 வருஷம் நான் குருவை தேடி இருக்கேன்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அப்படி தேடி அப்படி வரவங்க நம்ம கூடவே பயணிக்கலாம். அது ஒன்றும் நம்ம சாதாரணமாக இருக்கிறவங்க தான், பெரிய சாமானியன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் வெளியிலேருந்து வராங்களா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்ன விபூதி அந்த உயிரை இந்த சத்து தொடும்போது உங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை, ஒரு அமைதி அனுபவிப்பீங்க. உணர்றீங்களா? அது நெத்தியை தொடும்போது, புருவமத்தியை தொடும்போது ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறீங்களா இல்லையா? சத்குரு தொட்டால் அந்த அனுபவம் கண்டிப்பாக ஏற்படும். அது உங்கள் மனம் அதில் லயமாகுது. இன்றைக்கி
ஒருத்தர் டேட்டு அவன் டேட்டுக்கு வரல, இன்னொருத்தங்க டேட்டில் வரான், எனக்கு அந்த விபூதியாவது விட்டு விட்ருங்க அப்படின்னு கேட்குறான். விபூதி எல்லாம் விடுறது நிறுத்தியாச்சு, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா தான் விபூதி விடுறது, அது வரைக்கும் விபூதி விடுறது இல்லைன்னு இல்லை ஏந்துக்க மாட்டேங்கிறான். விபூதி விடுறோம், அவனுக்கு ஆனந்தம் இருக்குது. அந்த ஆனந்தத்தை அவன் இந்த சிரவணம் மூலியமாக என்ன பண்ணலாம், நிரந்தரமாக்கிக்கலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் யாருக்கு அந்த மாதிரி கொடுப்பனை இருக்குது, சுவாமி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறாரு, நெற்றிக்கண்ணை திறந்து விடுறாரு அப்படிங்கிற கொடுப்பனை இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு பற்றிக்கும், சொல்ல முடியாது. சுவாமிகிட்ட கேட்குறதே யார் நெத்தியெல்லாம் நம்ம விபூதி விட்டு விடுறோமோ அவனுக்கெல்லாம் அறிவுக்கண்ணு திறக்கட்டும்ங்கிறது ஒரு முக்கியமான சங்கல்பம் அடியனுக்கு. ஏன்னா வேறு வழி இல்லை, இவனுக்கு வந்து எல்லாத்தையும் புரிய வச்சு அறிய வச்சு அதுக்கே எனக்கு 12-20 வருஷம் ஆயிரும்போது நம்ம எவ்வளோ நாள் இங்கே இருப்போம் அப்படி சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ண முடிஞ்ச அளவுக்கு பக்திக்கு வர அவங்க எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுப்போம், அறிவுக்கண்ணை திறக்கட்டுங்கிற நோக்கத்தில் அது பண்ணுறோம். அது சம்பந்தமாக இந்த மந்திரத்தில் ஒருத்தவன் எங்கே இருந்தாலும் மேலே வர்றதுக்கு இந்த ஓங்காரம் என்ன பண்ணுது, அவங்கள மேலே கொண்டு ஓம்னு சொல்லப்பெல்லாம் அது என்ன பண்ணுது, மூலாதாரத்தில். அது இந்த உயிரோடைய நிலையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நேற்று சொன்ன சுத்த வெளின்னு சொன்னேன். சுத்த வெளி தான் சிவம். அந்த வெட்ட வெளியில் தான் நாம் போய் சேர வேண்டிய இடம். அந்த வெட்ட வெளி எங்கும் பறந்துருக்கு, ஒரு பொருளாக இல்லை, ஒரு பாயிண்ட்டாக இல்லை, அது எங்குமா இருக்குது. அதோடைய இயல்பு என்ன, இழுக்கும். இப்போ ஒரு டோரில் புல் அண்ட் புஷ்ன்னு சொல்கிறாங்களே, அதே தத்துவம் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ள தத்துவம். இப்படி தான் சுத்தம். நீங்கள் மோட்டர் பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ எப்படி காமிக்கிறேனோ அப்படி தான் சுத்தம். இப்போ வெர்டிகலாக சுற்றுது. நீங்கள் சகசிராரத்தில் இப்போ வெர்டிகலாக இப்படி சுற்றுதில்ல, மேலும் கீழுமா சுற்றுறது வந்து நம்மளுடைய பிராணசக்தி உள்ளே போய் நாபி வரைக்கும் போய் யூட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப வருதுன்னு சொன்னால் அது மேலும் கீழும் சுற்றுது. இந்த மேலும் கீழும் சுற்றக்கூடிய இந்த சக்தி மூலாதாரத்தில் வட்டத்தில் சுற்றுது. அதுதான் அது வந்து ஓய்வு எடுக்கிற இடமா வச்சுருக்கு. இருட்டில் அது கும்முருட்டுன்னு கேட்குறாங்களா சில பேர். அந்த கும்முருட்டில் போய் அது என்ன பண்ணுது, கம்முன்னு இருக்குது, சும்முன்னு இருக்குது, சும்மா இருக்குது. ஆனால் இந்த இயற்கைன்னு சொல்லக்கூடிய அந்த வெட்ட வழி சொன்னேன்ல, அதனுடைய சொரூபம் அதான் சிவம்னு வச்சுங்களேன் புரியறதுக்காக. அதுதான் சிவம். அந்த சிவம் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறவங்கள தள்ளி விடுது, இழுத்து விடுது, தள்ளி விடுது, இழுத்து விடுது, தள்ளி விடுது. சுழலை வைக்கிறது அதுதான். அது தன்னை ரெண்டாக பிரிச்சிருக்கு, ஒன்று இழுக்குது, ஒன்று தள்ளுது. அது பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவில் ஒரு சுற்று இருக்குது, நெகட்டிவில் ஒரு சுற்று இருக்குன்னா ரெண்டும் ஒரு பாயிண்டில் சேரும்போது கரண்ட் வரும். இந்த அன்புங்கிற ஒரு பாசிட்டிவும் அறிவுங்கிற ஒரு நெகட்டிவும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். ஒரு பாயிண்டில் அந்த மீட்டில் தான் கரண்ட் உற்பத்தி ஆகுது. அங்கே தான் புதிய சக்தி பிறகுது. எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக், எலக்ட்ரிக் பவர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்னு சொல்கிறோமா. இந்த இழுக்கிறது, வசீகரிக்கிறதும், காந்தம் இழுக்கிறதும், மேக்னெட்டு அப்படின்னு சொல்கிறோமா. அந்த இழுக்கிறதும் தள்ளுறதும் தான் அந்த சிவத்தினுடைய ஸ்வரூபம். இப்போ உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குல்ல, அதான் உங்கள் ஸ்வரூபம். நீங்கள் டாக்டர், நீங்கள் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தொழில் செய்கிறீங்களா, பிஸ்னஸ் இப்படி பண்ணுறீங்களே, அந்த டேலண்ட்டு உங்களுடைய ஸ்வரூபமாக இல்லையா? உங்கள் ஸ்வரூபத்தில் இருக்குது, அதாவது சுபாவமாக இருக்குது. ஸ்வரூபம் வந்து நீங்கள் ஆனந்தம், அறிவு, அமைதி, அன்பு, அறிவு, ஆனந்தம், சச்சிதானந்தம். இடையில எப்படி இருக்குன்னா அமைதி இருக்குது. லோகம் அமைதியாக இருக்குது. அமைதியை விரும்புகிறவங்களும் இருக்கிறாங்க, அமைதியை விரும்பாதவங்களும் இருக்கிறாங்க. யார் அமைதியை விரும்பாமல் இருக்கிறாங்கன்னா 40 சர்க்கிள் பர் செகண்டுன்னு இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அமைதியை விரும்ப மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பரபரன்னு அலையும், ஒரு இடத்துல இருக்க முடியாது. காரணம் என்னென்னா உள்ள மின்காந்த ஆற்றல் என்னவா இருக்குது, அதுதான் விண்ணுன்னு சொல்லுது, அணுன்னு சொல்லுது. நாமெல்லாம் பரம அணு. அம்பாளுங்கிற சக்தி அணு. அதை சுற்றி விடுறது இந்த ஆகாசம் சொல்லக்கூடிய வெட்டவெளி. வெட்டவெளிக்குள்ளே ரெண்டாக இருக்கிறது தான், ஒன்று அணுவாக மாறி இருக்குது, ஒன்று தள்ளுறதாகவும் ஒன்று இழுக்கிறதாகவும் இருக்குது. இப்போ சிவம்னு சொன்னால் என்னது, சுற்றி விடும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அது வேலையை செய்யுது. அது செய்யக்கூடிய தெரியாமல்
அது சங்கல்பத்தினால செய்யக்கூடிய வேலை. எந்த வேலையும் செய்யாமல் செய்கிற வேலை என்னன்னா இயற்கை தான். எவரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. அதை தான் இது சிவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் எப்போ வந்து சொல்கிறான் 500 வருஷத்துக்குள்ளே சொல்கிறான். அது கோடிக்கணக்கான யுகமாக இருக்குது. முதல்லேருந்து எப்படி இருக்குன்னா சுற்றி விடக்கூடிய வசீகரிக்கிறதுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்குது. அதுதான் ஆண் பெண், அன்பு அறிவு சேர்ந்தா கிரியேஷன், புதிய படைப்பு. இது புரியுதா? இது புரியுதா? இது புரியுதா? இப்போ இந்த மூலாதாரத்தில் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. எது எது சித்து மேலே சுற்றிக்கிட்டு தான் இருந்துச்சு. சுவாமியை சிவத்தை சக்தியானவள் சுற்றி கொண்டே இருந்தாள் சகசிராரத்தில் உச்சந்தலையில். அப்புறம் அவளுக்கு வேலை வரும்போது புருவமத்திக்கு வந்தா. அந்த புருவமத்தியில் ஒரு லட்டை புருவமத்தியில் வச்சு சுற்றி விட்டா என்ன ஆகும்? ஒரு மிக்சியில் சுற்றி விட்டாலோ பிளேடு போடாமல் இல்லை கிரைண்டரில் போட்டால் என்ன சிதறி அடிக்குமா? சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஃபேனில் போட்டால் சிதறி அடிக்குமா? அப்படி சிதறின அணுக்கள் தான் பரமாணுக்கள், இல்லை மற்ற பிளானட்டு, இல்லை தத்துவம். இது புரியறதுக்காக சொல்கிறேன். இதுதான் நடக்குது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் சயின்ஸு. இதுதான் பெரிய ஞானிகளும் பேசுகிறாங்க. அடியேன் அனுபவத்தில் இருக்கிறதான் நான் பேசுகிறேன். ஏன்னா இப்போ நான் எதையும் பார்த்து பேசலை. பார்க்குறீங்கல்ல, இது எல்லா நாளும் பேச முடியாது. ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கேன். அப்போ உங்களுக்கு அதை வந்து ஃபுல்லாக உள்வாங்கக்கூடிய நாலேஜோ அதுக்கான பேக்கப்போ இல்லை. இப்போ இருக்குது. அதனால் இப்போ உயிர் பற்றி பேசுகிறேன். சித்தன் மட்டும்தான் பேசியிருப்பேன். சித்தனுடைய ஸ்வரூபம் பேசினதில்லை. சித்த அறிவுன்னு பேசியிருப்பேன். இப்போ அது வந்து எப்படின்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை தான் என்ன பண்ணுறாங்க குரு மேலே தூக்குறாங்க. அது மூலாதாரத்தில் இருந்தாலும் சரி, நாபியில் இருந்தாலும், சுவாதிஷ்டானத்தில் இருந்தாலும் சரி, மணிப்புரகத்தில் இருந்தாலும் சரி, அநாகதத்தில் இருந்தாலும் சரி, விசுத்தியில் இருந்தாலும் சரி, அதை தான் புருவமத்திக்கு தூக்குறாங்க. அந்த உயிரை தான் அதுதான் பிட்யூட்ரி, அதுதான் சித்து, அதனுடைய இருப்பிடம் தான் புருவமத்தி. இது லைட்டாக புரிஞ்சுக்கணும். சகசிராரம் மொட்டை அடிக்கிறது ஏன்னா சகசிராரத்தை தொடருது. புரியுதா? நிறைய விஷயம் இருக்குது. அச்சா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் மந்திரம் வரும்போது அங்கங்கே விஷயங்களை கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த பாவம் இதெல்லாம் தடுக்குது இல்லையா? இப்போ அவன் நினைக்கிறான், தேவா இமாம் ஆத்மானம் ஞாத்து, இந்த ஆத்மாவை நல்லா அறியணும், இச்சன்னு அறியணும் ஆசைப்படுறாங்க. யார்? தேவர்கள். நன்றாக அறியணும் ஆசைப்படுறாங்க. தனக்கு அசுர பாப்மா பரிஜக்ராக், இன்னும் அவனுடைய பாவங்களும் அசுர குணங்களும் என்ன ஆகுது? அவனை மேலே விடாமல் தடுக்குது. அதையெல்லாம் அவன் அறியிறான். ஓ, நம்மள்கிட்ட பாவம் இருக்குது. எப்போ அவன் புரோமத்திக்கு வந்தால் தான் இதெல்லாம் அறிய முடியும். தன்னை எப்போ அறிய முடியும்னா புரோமத்திக்கு வந்தால் தான் உங்கள் ஸ்வரூபம் தெரியும். பல முறை பேசியிருக்கேன். புரோமத்திக்கு டெய்லி பேசுகிறேன். வேதாந்தம் வந்து சாரத்தை மட்டும் அந்த டெய்லி வரக்கூடிய அடியார்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறேன். உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறோம், அவங்களுக்கு 5 நிமிஷம் தான் கொடுக்குறோம். இங்கே பேசுகிறது அங்கே சாரமாக ஒரு 5 மினிட்ஸில் பேசுகிறோம். கொஞ்சம் தான் பேச முடியும், கொஞ்சம் தான் புரியும். அதுங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ தெரியல உங்களுக்கும் அவங்களுக்கும் கேப்பு. சும்மா தான் இருப்பான் வீட்டில், சேர்ந்து வரமாட்டான், கேட்க மாட்டான், சிரவணம் பண்ண மாட்டான். எந்த வார்த்தை சித்தி கொடுக்குன்னு சொல்ல முடியாது. எந்த வார்த்தை உங்கள் அறிவு கண்ணு தெரிஞ்சவங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் எல்லாருக்கும் அறிவு கண்ணு திறந்தாச்சு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எந்த வார்த்தையினால் தொட்டுது உங்களை? ஏதோ ஒரு வார்த்தை தொட்டுச்சில்ல, அந்த வார்த்தை உங்களால் சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த புருவமத்தியானது, இந்த சித்தானது இங்கே கீழே சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னால, ஒவ்வொரு ஆதார சக்கரத்துலேயும் சுற்றி தான் மேலே வருது. சுற்றி வந்து புருவமத்திக்கு வந்தோடனே இப்படி சுற்றுது. எப்படி சுற்றுது? வெர்டிகலாக சுற்றுது. இப்படி சுற்றுனுச்சுல்ல, கீழே வந்து வட்டமாக தரச்சக்கரம் மாதிரி. பிராணனாக இருக்கும்போது மேலும் கீழுமா சுற்றுது. புருவமத்திக்கு வலமிருந்து இடம் சுற்றுது, இடமிருந்து வலம் சுற்றுது, இடமிருந்து வலம் சுற்று. வலம் வரன்னு சொல்லுவாங்கள்ல, ஊர் வலம், கிரி வலம். கர்ப்பகிரகத்தை சுற்றி வராங்க இல்லையா? சாமி கும்பிட்டுட்டு கர்ப்பகிரகத்தை முதல் பிரகாரம் சுற்றி வராங்கல்ல, அது என்னது? நமக்கு இடது பக்கம், சுவாமிக்கு வலது பக்கம். நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட்டுக்கு சுவாமிக்கு வலது பக்கம். அப்போ நம்ம வலம் வரோம்ல, இந்த வலம் வரம் புருவமத்தியிலேருந்து எப்போ சகசிராரம் போகுங்கிறத அப்புறம் சொல்லுவோம்.
எப்போ போகுதுன்னு அப்புறம் சொல்லுவோம். அடுத்த பின்னாடி வரக்கூடிய மந்திரங்களில் இருக்குது, நான் அங்கே சொல்கிறேன். இப்போ அதை கடந்து ஆக்ஷன்த்து பார்க்க தொடங்குகிறார்கள். இப்போ நீங்கள் புருவமத்தியை புருவமத்தியை தான் முதல்ல பார்க்கணும். யாராக இருந்தாலும் இந்த 5 சக்கரத்தை நீங்கள் கடக்கலாம். குருவுடைய கிருபையினால், ஞானத்தினால, பல ஜென்மங்களை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சினால் இந்த 5 சக்கரம் உடம்புக்குள்ளது, புருவமத்திய உயிருக்குள்ளது. இப்போ நம்ம உடம்பு அல்ல, மனம் அல்ல, சித்தம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, நம்ம சித்து. அதனால் அவங்க டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, 12 ஆண்டுகளை குறைக்கிறதுக்காக நேராக புருவமத்திக்கு ஆக்ஞாசானம்னு பேர், ஆக்ஞா சக்கரம்னு பேர். அதுதான் மொத்த ஃபிசிக்கல் பாடிக்கு என்ன பண்ணுது, ஆர்டரை வந்து செயல்படுத்துது. ஆர்டர் அது கொடுக்கல, ஆர்டரை செயல்படுத்துது. இந்த சக்கரம் புருவமத்தியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரமானது அதுதான் உயிர் சக்கரம். அதுவும் சுற்றுது. எப்படி சுற்றுதுங்கிறது தான் இப்போ இங்கே விசேஷம். இது இந்த பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டான்னு 4 நிலை சொன்னோமா, அதில் டெல்டாவை தவிர பாக்கி 3 ஃப்ரீக்குவென்சி சொல்லியிருக்கோம் இல்லையா. பீட்டான்னு என்னது, 40 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு வச்சுங்க. 3 கிலோமீட்டர் புரியறதுக்காக சொல்கிறேன். அதுக்கு 40ங்கிறது என்னான்னு கேட்டால், பர் செகண்ட் 40 சர்க்கிள். ஒரு செகண்டுக்கு 40 சுற்றுதுன்னா அது எந்த வேகத்துக்கு சுத்தம்? 41 வந்து அவன் உயிர் போயிடும். அதுதான் பிபி எகிறதுன்னு சொல்கிறது. இந்த சர்க்கிளில் ஒரு செகண்டுக்கு 40 சுற்றுனா என்னங்க, எப்படி அது இருக்கும்? எவ்வளோ சின்னதாக இருக்கணும்? அப்போது பெருசாக இருக்கா சுற்ற முடியாது. பெருசாக இருந்தால் அவ்வளோ ஸ்பீடாக சுற்ற முடியுமா? இப்போ சுற்ற முடியாது. ஸோ அணுவோட சின்னதாக இருக்குது, அது சுற்றுது. புருவமத்தியில் பர் செகண்டுக்கு 40 சுற்றுதா, அப்போது உங்களுடைய செயல்பாடு, மூளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? இது சுற்றுற புருவமதி சுற்றுறதெல்லாம் கீழே என்னது, அந்த புருவமத்தியிலேருந்து கீழே உள்ள எல்லா புலன்கள் இருக்குல்லையா, பொறி புலன்கள், ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, 96 தத்துவம், 95 தத்துவமும் எங்கே இருக்குது? கீழே தான் இருக்குது. எங்கே? புருவத்துக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இதுதான் செயல்படுத்துது. அது எப்படி சுற்றுது, எவ்வளோ வேகமாக சுற்றுனா உத்தமம் அப்படின்னு சொன்னால், இந்த பீட்டா லெவல்லேருந்து 40லேருந்து 14, அப்புறம் 13லேருந்து 8, 16, 15லேருந்து 8, 7லேருந்து 4, 3 நிலை சொல்லியாச்சா. 3லேருந்து 0. இந்த 0 நிலைக்கு நீங்கள் வரணுங்கிறது தான் குருவனுடைய வாக்கும் உங்களை தொடும். இறைவனுடைய உங்களுடைய உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய சத்துனுடைய குரலும் உங்களுக்கு நல்லா கேட்கும். அதுக்கு தான் கை கட்டு வாய்ப்பட்டு சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி தன்னை ஜீரோ பண்ணிக்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது அந்த நிலை. இது ஒரு பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். ஆனால் இது பெரிய சப்ஜெக்டு. எல்லா பாயிண்ட்டையும் கொஞ்சம் தனியாக சொல்லிட்டு அப்புறம் கனெக்ட் பண்ணுவேன். முடிஞ்சால் இன்றைக்கி நடக்கும், இல்லை நாளைக்கு நடக்கும், இல்லை நாளான்னைக்கு நடக்கும், சொல்ல முடியாது. எப்படி எனக்கு விசாரம் வருதோ அப்படி பேசிக்கிட்டே வரேன். அதனால் ஆக்ஷன்ட்டு அதை தரிசிக்கிறார்கள். யார்? இந்த பாவத்தை, கர்மாக்களை எல்லாம் கடந்து தரிசிக்கணும்னு நினைப்பார். அவங்களுடைய அஹைந்த ஏனம், அசுரம், பாப்மானம், அசுரத்தனம், பாவம், கிரசாம் எல்லாத்தையும் பார்த்து அறிஞ்சு அதுலேருந்து நம்ம கடக்கணும்னு நினைப்போமா? கடக்கிறான். எப்படி கடக்கிறான்? ஏத்த ஓங்காரம் நீ பேசுனீன்னா, குரு சொல்லி கொடுத்த ஓங்காரத்தை அர்த்தத்தோடு சொல்லினா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அதனால தான் புருவமத்தில் கண்ணை மூடிட்டு பாருன்னா, கண்ணை திறந்து பார்த்தா ஜெகத்தை பார்ப்பேன், கண்ணை மூடிட்டு பாருன்னா உயிரை பாருன்னு அர்த்தம். புருவமத்தியை பாரு. அங்கே தான் உன்னுடைய ஃப்ரீக்குவன்சியை நீ குறைக்கணும்னு சொல்லியாச்சு. புரியுதா? குரு வேலை என்ன? புருவமத்தி உங்களை அழைச்சிட்டு வர்றது. 12 ஆண்டுகள், அடுத்து 12 ஆண்டுகள் உங்களை கையை பிடிச்சி சகசிராரத்துக்கு அழைச்சிட்டு போகணும். உயிர்கண்ணுன்னு சொல்லக்கூடிய சத்தோட அத்வைத நிலைக்கு போகிறதுக்கு இப்போ 40 இருக்கிற நீ 4க்கு வரணும். அது வரைக்கும் புருவமத்தியில் அந்த வேலை ஆகுது. 3லேருந்து 0 தான் சகசிராரத்தில் வேலை நடக்குது. அங்கே தான் அமைதி, ஆனந்தம், பேரறிவு, ஆனந்தம், சத்து சித்த ஆனந்தம், பேரறிவு, பேரானந்தம்,
பேரமைதி. எங்கே? சகசிராரத்தில். இது கொஞ்சம் புரிஞ்சு வச்சுங்க. இந்த கணக்கு மறக்கக்கூடாது. இதுக்கு இன்றைக்கி கட்டான விட நாளைக்கு கனெக்ட் பண்ணுவேன். புரியுதா? இப்போ புருவமத்தியில் வலமாக வருகிறது. எப்படி சுற்றுதுன்னா உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி சுற்றுது. நீங்கள் அதை ஆக்சிலேட் பண்ணுறது யார்? இந்த ஓங்காரம். நீங்கள் செய்கிற பயணம் இருக்குல்ல, மூலாதாரத்துலேருந்து புருவமத்திக்கு, ஓங்காரம் தான் உங்களை ஆக்சிலரேட் பண்ணுது. அழைச்சிட்டு போகிற வாகனமும் அதுதான், உங்களை ஆக்சிலரேட் பண்ணுறதும் அதுதான், உங்களை அமைதிப்படுத்த போகிறதும் அதுதான். அதனால் ஓங்காரம் ரொம்ப முக்கியம், புருவமத்தியில் தியானம் ரொம்ப முக்கியம். அப்படி ஆனால் கிராசமிதி ஏத்தம் ஓங்காரம் அக்ரவித்யோத், நன்றாக பிரகாசித்து துரியம் ஆத்ம அனுகிரம் வீரம் மகாந்தம். ஒரே வார்த்தை தான், அது நேராகவும் மறைமுகமாகவும். ஆத்மா அனாத்மாங்கிறது தான் ஆத்மா. வீரம் அவீரம், மகாந்தம் நேராக எல்லாம் மாறுபாடாக இருக்கல, இரட்டையாக இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றாக போகுது. எங்கே ஒன்றாக்கணும்? இங்கே ஒன்றாக்கணும். இங்கே ஒன்றாக்கணும்னு ஒன்றில் நிற்கணுங்கிற வார்த்தை அதுதான். அத்வைதங்கிறது நம்ம பலபுரை சொல்லியிருக்கேன். அது அத்வைதங்கிறது கொள்கை இல்லை, சித்தாந்தம் இல்லை. அத்வைதங்கிறது ஒரு உன்னத நிலை, இரண்டரை கலந்து ஒன்றாய் நிற்கிற நிலை. அதுக்கு தான் நீங்கள் தியானம் பண்ண சொல்லுது. தியானத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், தியானத்தில் 4 மிக முக்கியமான வரத்தை உங்களுக்கு அந்த இறைவன் கொடுக்குறான். முதல்ல ஒன்றில் நிற்கிறீங்களே, ஒன்றில் நிற்கணும், அந்த ஒன்றை உயிரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களே, அப்போ நான் ஃப்ரீக்குவென்சி குறையுதுன்னு சொன்னேன் இல்லையா? 40 நான் இந்த 14 இதெல்லாம் விட்ருங்க, 40 30 20 10 அப்படி வச்சுங்க, சும்மா புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த 40லேருந்து முதல்ல 30 கொண்டு வந்து, 30லேருந்து 20க்கு கொண்டு வந்து, 20லேருந்து 10 கொண்டு வருது, 10லேருந்து 0க்கு சகசிராரத்தில் பண்ணுவோம். அந்த 3 நிலையை 40 30 20 பூர்வ மத்தியில் தான் நடக்குது. அப்போ என்ன உங்களுக்கு வரமாக கிடைக்குதுன்னு கேட்டால், நீங்கள் உக்காந்து கேட்க சிரவணம் பண்ண நீங்கள் தியானம்னா கண்ணை மூடிக்கிட்டு உயிரை பார்க்கணுன்னு நினச்சாலும், ஓங்காரம் பக்தி ஸ்ரத்தையோடு சொன்னாலும், பரமேஸ்வரனை நினச்சாலும், இந்த குரு பேசக்கூடிய இந்த வாக்கு இருக்குல்ல, அது சைடில் நீங்கள் சிந்திக்கணும். ஆக்சுவலாக அதுதான் நிதித்தியாசனம்னு பேர். எந்த மந்திர வார்த்தையை குரு சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை நினைக்கணும். அங்கே பூர்வ மத்தியில் இறைவனை நினச்சதுக்கு அப்புறமா எந்த வார்த்தையை உபதேசம் பண்ணாங்களோ அந்த வார்த்தையை நினச்சா அது இந்த ஃப்ரீக்குவென்சி என்ன பண்ணும்? அதீதமாக குறைக்கும். ஏன்னா நீங்கள் சூக்ஷ்மத்தை சொல்ல நீங்கள் என்னவாவீங்க? இன்னும் சூக்ஷ்மமாக ஆவீங்க. புரியுதா? இப்போ இந்த 4 வாரம் என்ன? 4 வாரம் முதல்ல அத்வைத நிலை, ஏகாகிர சித்தம், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், அதுதான் தியானம். அதுதான் முதல்ல ஒன்றாகணும்னு நினைக்கிறீங்க. யாரோட ஒன்றாகணும்? சத்தோட ஒன்றாகணும். உயிரை பார்க்குறீங்க. யார் பார்க்குறா? மனம் பார்க்குது. இப்போ என்னவாரு? என்ன இந்த 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 சுற்றிட்டு இருக்குல்ல, அந்த சுற்றிட்டு இருக்கிறது தான் அலை, சுத்தாமல் இருக்கிறது தான் நிலை. இப்போ சித்து வந்து சைலண்டாக இருக்குன்னு வச்சுங்க, மனம்தான் இப்போ என்னவா இருக்குது? ஃப்ரீக்குவென்சியில் நம்மளை செயல்படுத்துறது. சத்து பேசாமல் ஆதாரமாக வெட்ட வெளியாக ரெண்டுத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. சித்துக்கும் சிதாபாசங்கிற மனத்துக்கும், இல்லை பாடிக்கும், சூக்ஷ்ம உடம்பு எந்த வேணாலும் வச்சுங்க. இப்போ இந்த மனம் சுத்தமாக ஒடுங்கிச்சு வச்சுங்க, 0க்கு வந்துச்சுங்க, ஒரு சித்து மட்டும்தான் இருக்கும். மனம் இல்லை, அலை இல்லை, நிலை மட்டும்தான் இருக்குது. புரியுதா? வெளியில் வந்தால் அலை. இப்போ ஒரு பாட்டு பாடுது, ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அது எல்லாம் எங்கே பதியப்படுது? அந்த வேவ்ஸில் தான் பதியப்படுது. ரெக்கார்ட் பண்ணுறது எதில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க? ஏதோ ஒரு பொருளில் ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் மனம். நம்ம பதிஞ்சது எல்லாம் மனம். நம்ம என்னென்ன பதிவுகள் பண்ணி எல்லாம் சித்தம், மனம், புத்தி எல்லாம் ஒன்று தான். நம்ம தனியாக சொல்லணும்னா எல்லா பதிவுகளும் சித்தத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் மனம் செயல்படுதுன்னு சொல்லுவோம். இப்போ எல்லாத்தையும் 3த்தையும் ஒன்றாக்குறோம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 4த்தையும் ஒன்றாக்குறோம்.
இப்போ அது மனம்னு பேர் வச்சு. பொதுவாகவே அப்படி தான் ஞானிகள் பேசுவாங்க. மனம்ங்கிற வார்த்தையை தனியாக பிரித்து காமிக்கும்போது தான் சித்தம்னா என்ன அது வேலை செய்துங்கும் போது தான் அது பதிவுகளாக இருக்குது, மெமரியாக இருக்குதுன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக என்ன சொல்லுவான், சித்தந்தான் அதனுடைய எண்ணங்கள் தான் மனமாக இருக்குது. இது புரியுதா? இது புரியுதா? இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி 40 என்னவாகணும், 10 ஆகணும். 10 to 0 to 9 அப்புறம் பார்த்துக்கலாம். 0 இங்கே பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு லிமிட்டேஷன் அவ்வளோதான். அப்போ 4 வாரத்தில் 1 அத்வைதம் சொன்னோமா, 1 அத்வைதம் சொன்னோம். அத்வைதம்னா என்னது, 2 கலக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, இன்னும் சேரலை. சேர்றது உச்சியில் தான் சேர முடியும். முயற்சி பண்ணும்போது இந்த 40 ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல் வாரம் இதை ஓர்மை அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழில் சொல்கிறாங்க. ஓர்மை, ஓர்மை ஒன்றாகிறது. அடுத்தது ஓர்மை, அப்புறம் அந்த நிலை குறைய 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 கூர்மை, ஷார்ப்னஸ், துல்லியமாக. இப்போ நான் சாதாரணமாக ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்கள உத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா தியானம் பண்ணி 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 என்ன பண்ணும், அவங்கள ஸ்கேன் பண்ணும். அவங்கள பார்த்து அவங்கள ஸ்கேன் பண்ணுறதும் ஒரு விஷயம், அவங்கள பார்க்காமலேயே இன்னொரு விஷயத்த அது ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கண் உங்களை பார்க்கும், ஆனால் நான் ஏதோ ஒன்று சிந்திச்சிட்ருப்பேன். ஆனால் உங்களுக்கு என்ன தோணும், நான் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கூர்மை, ஸ்கேன் பண்ணக்கூடிய நுண்ணறிவு, அந்த சத்தை பார்க்கக்கூடிய நுண்ணறிவு உங்களுக்கு கிடைக்கும். இது 2வது வாரம். ஓர்மை முதல்ல 1க்கு வந்துடுறீங்க. ஃப்ரீக்வன்சி 40 இந்த நிலையில் தான் இன்னொரு வாரமும் கிடைக்க போது. அதை நான் சொல்கிறேன், இதை சொல்லிவிட்டு அதை சொல்கிறேன். இந்த ஓர்மையிலேருந்து கூர்மை வந்துச்சா, ஷார்ப்னஸ். அங்கே மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இங்கே ஷார்ப்னஸ் வந்துடுச்சு. மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆனதே ஒரு பெரிய வரம். ஒன்றில் நிற்கணும்னு நினச்சிங்களே, அதுவே பெரிய வரம் தானே. இது நாள் வரைக்கும் அப்படி நிற்கலையே. 10 கடவுள், 10 கோயில், 10 இடம், இப்படி தானே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அதான் பழக்கப்பட்டிருக்கு. நாங்கள் என்ன சொன்னாலும் நல்ல அறிவு, இந்த நுண்ணறிவு இருந்துச்சுன்னா என்றைக்கு ஒரு விஷயம் காதுக்கு வருதோ அடுத்த செகண்டே அவங்க மாறிடுவாங்க. ஏன், அவங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருக்காங்க, அதை தான் தேடிட்டு இருக்காங்க. இது எப்போதும் போல் இது ராமாயண மகாபாரதம் கதை அல்ல, புராணம் அல்ல. அதுக்கு ஆதாரமான ஃபிலாசபி, தத்துவமசி, தத்துவம். இதெல்லாம் புரிஞ்சாதான் அது புரியும். அதனால தான் அதை புரிய வச்சு இதுக்கு கொண்டு வராங்க. அதில் கொஞ்சம் நீ பாதி கேட்டும் பாதி கேட்காம இருந்தாலும் கதையை நீ புரிஞ்சுக்கலாம். இதில் அப்படி கிடையாது, கரெக்டாக கவனிக்கணும். இல்லைன்னா ஒரு பாயிண்ட் போயிடும், முக்கியமான பாயிண்ட் ஆகிடும், உங்களை ஏமாற்றிடும். டக்குன்னு ஒரு ஃபோன் வரும், முடிஞ்சு வச்சு. எதுக்காக நீ எவ்வளோ நாள் காத்திருந்தியோ அது இல்லாமல் போயிடும். இப்போ ஓர்மை தாண்டி கூர்மை, கூர்மை தாண்டி அது அனுஷ்டானமாக நடக்கும், தொடர்ந்து நடக்கும். அது பேர் சீர்மைன்னு பேர். ஒரு நாள் இல்லை, தொடர்ந்து நடக்குது. இந்த தபமானது தொடர்ந்து நடக்குது. ஒன்றில் நிற்கிறது, ஷார்ப்பாக நிற்கிறது, அனுஷ்டானமாக நிற்கிறது, தொடர்ந்து நிற்கிறது. அந்த பேர் ரித்தம்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ரித்தம்னு சொல்லுவோம் இல்லையா. ரித்தத்துக்கு வந்துட்டோம். நம்ம வாழ்க்கை இந்த சிஸ்டத்துக்கு தான் போகணுங்கிற ரித்தம் வந்துடும். எல்லாத்துலேயும் நியமத்தை நம்ம அப்ளை பண்ணுவோம். எல்லாம் வரைமுறைக்கு ஒரு இணக்கம் இருக்கும், ஒரு இணக்கம் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும், ஒரு ஏற்பு இருக்கும். இப்போ உங்கள் மேனேஜர், உங்கள் சீனியர் ஒன்று சொன்னால் உடனே ஏற்றுக்க மாட்டீங்க. உடனே எனக்கு ஒரு ஐடியா இருக்கும்பீங்க, ஏற்றுக்கவே மாட்டோம். இணக்கமின்மைன்னு பேர். அது பெரிய டேஞ்சரஸ். அது உன்னோட மேலே இருக்கிறவன், அறிவில் மேலே இருக்கிறவன், மேலோங்கி நிற்கிறவன், அவன் சொன்னான்னா அவனுக்கு மேலே அவன் 10-30 வருஷம் இருந்து செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறான். அவன் கம்பெனி நல்லா இருக்குன்னு அவனும் நினைக்கிறான், நீயும் நினைக்கிற. ஆனால் அவன் சொல்கிற ஷார்ட்கட்டு உங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அதுபடி நான் போகிறேன்னா சுற்றிட்டு இங்கெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் அங்கே தான் நிற்பேன். அது ஈஸியாக, அவன் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக. இப்போ நீனா தியானம் பண்ணி வரதுக்கு 12 வருஷம், புருவமதிக்கு வரதுக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் 2 வருஷம் ஆகும். அது இல்லாமல் குரு டைரெக்டாக புருவமதி பாருன்னு சொல்கிறாங்க, தீட்சை கொடுக்குறாங்க. எது ஈஸி? அவர் என்ன கொடுக்குறது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் சுயமரியாதை பகுத்தறிவுலாம் என்னவாயிடும், 0 ஆகிடும். அதுதான் அசுரன்னு பேர். அவனுக்கிட்ட இணக்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ்னு அர்த்தம். அது நிற்காது, ஓடி போயிடும். எது ஈஸி? ஏன் அது ஏற்பு வரலை, பூரணம் வரலை, அதனால ஏற்பு வரலை. எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக சிந்திக்கிறது.
அவன் சொன்னது கரெக்டாக நீ சந்தித்து கடைசியில் அந்த முடிவுக்கு தான் வருவேன். அதுக்குள்ளே 5 வருஷம் 10 வருஷம் போடும். வாழ்க்கையே போய்டும். நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்களே. அப்பா அம்மா பேச்சை கேட்காதவங்க, மேலே சீனியர் பேச்சை கேட்காதவங்க, குரு பேச்சை கேட்காதவங்க, அவங்களுக்கெல்லாம் குருவே இருக்க மாட்டாங்க. அது தானாகவே விலைக்கு போய்டும். இப்போ ஓர்மை, கூர்மை, சீர்மை, அதான் ரித்தம். இந்த ரித்தம் ரொம்ப ரொம்ப லைஃபுக்கு முக்கியங்க. ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. 2வது இடத்துல இருக்குது. அப்போ முதல் இடத்துல என்ன இருக்குன்னா அதுதான் நேர்மை, அதுதான் சத்தியம்னு சொல்கிறாங்க. தமிழ் எப்படி அருமையான வார்த்தைகள் போட்டிருக்காங்க பாருங்கள். அவர் தமிழ் பண்ணியிருக்காரு. சத்தியம், ரித்தம், அனுஷ்டானம், தியானம். அதுதான் என்னது ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை. எப்படி தமிழ் வளர்க்குறோம் பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் சன்கிட்டே சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் தமிழ் வளர்க்குறோம். எவ்வளோ அற்புதமான வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆச்சா, இப்போ இந்த புறமத்தியில் 4 இந்த தியானம் பண்ணுறதுனால அது மட்டும் இல்லை முதல்ல புறமத்திக்கு டைரெக்டாக குரு கொண்டு வந்தாங்க. அங்கே ஆணவ கர்ம மாயங்கிற மிக முக்கியமான பாபநாசம் நடக்குது. பாபநாசம் பூர்வமத்தி தான். எல்லாம் வச்சு செய்கிற இடமெல்லாம் பூர்வமத்தி தான். ஆணவ கர்மம் மாயுது. இந்த 4 வரம் கிடைக்குது. தியானம் பண்ணுறவனுக்கு இது இருக்குதா இல்லையா? அவன் சத்தியத்தை விட்டு இறங்க மாட்டான், ரிதம் தவற மாட்டான், எல்லாத்துலேயும் ஷார்ப்பாக இருப்பான், ஒன்றில் நிற்பான். இப்போ ஒன்றில் நிச்சவன் தாங்க ஜெயிச்சிருக்கான் உலகத்தில். உலகை வென்றவர்கள் எல்லாம் ஒன்றில் நிற்கிறவங்க தான். நல்லா புரிஞ்சுங்க. அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. குரு வர வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கான். குரு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்கு. இல்லைன்னா நேரம் வீணாக போக இன்னொரு பிறக்க போகிறேன். என்னப்பா அதுக்கு தான் உன்னை பார்த்தா 1 லட்சம் பிறவி இருக்குது, உனக்கு இன்னும் 10 லட்சம் பிறவி இருக்குது, உனக்கு 1 கோடி பிறவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? இது அடிபட்டு வதப்பட்டு வர கேஸு. ஷார்ட்கட்லாம் இதுக்கு பிடிக்காது. எளிமையாக போகிறது பிடிக்காது. கடினமாக உழைச்சி மதித்து அடிபட்டு அதை 10 லட்சம் ஜென்மம் ஆகுதுன்னு சொல்லுது. குறைஞ்சபட்சம் 10 லட்சம் மன்வந்திரம் சொல்லுது. அதுக்கெல்லாம் கணக்கு போட்டால் நீ மென்டல் ஆகிடுவேன். குரு இல்லாமல் தானாக நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்க கதியெல்லாம் மென்டலாக சுற்றிகிட்டு இருக்கோம், தன்னை யாருன்னு தெரியாமல். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் ரோட்டில் பார்க்குறேனே, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்க்குறேங்க. கடப்புடன்னு ஓடுறான், கடப்புடன்னு. அவன் கண்ட்ரோலில் இல்லை. கண்ட்ரோலோட வேகமாக சாப்பிட்றான், இன்னுக்கிட்ட சாப்பிட்றான். எங்கே அது என்னத்தை போய் எடுக்க போகிறாரு அவ்வளோ வேகமாக? அது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். வண்டி அவ்வளோ ஆக்சிலரேட் பண்ணுறாரு. இவர் என்ன அங்கே போகிறாரு? எல்லா வண்டியிலையும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே வைக்கவே கூடாது. இன்னும் அதுக்கு மேலே வேகமாக போய் என்ன பண்ண போகிற? நீ என்ன தான் பண்ண போகிற? உனக்கு எதுக்கு அவ்வளோ ஸ்பீடுன்னு கேட்குறேன். என்னத்த சொல்கிறது? இப்போ என்ன பண்ணுறாங்க குரு? இந்த துரியம்னு சொல்கிற வார்த்தைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஏத்தம் ஓங்காரம் அக்ரவித்யோத்தம் துரியம் ஆத்மானும் உக்ரம் அனுக்ரம் வீரம் அவீரம் மகாந்தம் அமகாந்தம் விஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம். எல்லாத்துக்கும் முன்னாடி ஆசை எடுக்கணும். நிருசிம்மம் பீஷணம். இதுக்கு நேர் ஆப்போசிட்டும் சேர்ந்தே வருது. இருமையை நீக்கிறாங்க. நல்லது கெட்டதுன்னு சொன்னோம் இல்லையா, பாவம் புண்ணியன்னு சொன்னோம் இல்லையா, நல்வினை தீவினை சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நீக்கிறாங்க. பத்ரம் மிருத்யும் அமிர்த்தியம் நாம் அனாமனா நமாமிங்கிற வார்த்தைக்கு வணங்குறதும் வணங்காமல் இருக்கிறதும் இதெல்லாம் என்னாச்சு? இதெல்லாம் என்ன பண்ணுது? குரு ஒரு டச்சில் இது எல்லாத்தையும் செய்கிறாங்க. சித்தத்தை சுத்தி பண்ணுறாங்க. ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போகிறது எதுக்கு? குருவுக்கு சித்த சுத்தி வர்றதுக்கா? குரு அங்கே போய் ஒரு மந்திரத்தை கற்றுட்டு வராரா? சிஷ்யர்களுக்கு பிரம்மானந்தம்னா என்னன்னு உணர்த்துறதுக்கு அவன் செஞ்ச பாவம் எந்த நிலையில் கிடக்கும்னு. ஏன்னா வரம் இருக்கும். சில கோவில்கள் வரம் பெற்ற அந்த அடியார்கள் சங்கல்பம் பண்ணிட்டு போவாங்க, எனக்கு நடந்தது இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது, வர்றவங்களுக்கு நீ இந்த நன்மையை செய்யணும்னு கடவுள்கிட்ட கட்டளை போடுவாங்க.
நீங்கள் இந்த பொன்னுசாமி கூட போட்டிருக்காரு, இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க 4 பேர், நாயன்மார்கள் 64 பேர் இருந்தாலும் அந்த 4 பேரில் 3 பேர் துவைத்தம் தான். கடவுள் வேற நாம வேறன்னு பக்தி யோகத்தில் இருந்தால் கூட மாணிக்க வாசகர் அத்வைதம் தான். இப்போ நம்ம இன்னும் ஃபுல்லாக நம்ம மாணிக்க வாசகம்லாம் படிக்கலை, திருவாசகம்லாம் படிக்கலை. அவர் கமெண்ட்டில் போட்டிருக்கார் பொன்னுசாமி, நிறைய தேடி இருக்கார் அவர். அவருக்கெல்லாம் சித்தி கன்ஃபார்ம். நான் சொல்கிறேன், தேடல் நல்ல விரிவான தேடல் இருக்குது அவர்கிட்ட. இப்போ தான் அவங்க சரியான ட்ராக்கை பிடிச்சிருக்கேங்கிறார், நினைக்கிறார், சந்தோஷப்படுறாரு. என்னவோ அவருக்கு மனசுக்கு டச் ஆகும்போதெல்லாம் ஒரு 100 ரூபாயை ஜிபே பண்ணுறாரு. 100 ரூபா ஜிபே வந்துச்சுன்னா பொன்னுசாமி தான் அப்படின்னு தெரியுது. கமெண்ட்ஸு எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் போயிட்டாங்களே. இவர் தொடர்ந்து வராரு. எப்படி கமெண்ட்ஸ்லாம் இவன் தான் ஃபார்வேர்ட் பண்ணுறான். ஆனால் இவன் ஃபார்வேர்ட் பண்ணாத நான் எதையுமே பார்க்குறது இல்லை. எத்தனை வியூஸ் போகுது, எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்கலாம் ஒன்றும் பார்க்குறது இல்லை. முதல்ல ஆர்வமாக இருக்கும். முதல்ல இவ்வளோ தேடல் இருக்கா மக்கள்கிட்ட, ரொம்ப சந்தோஷம். இது யார் விளங்கும், எது விளங்கும், எது பின்தொடருதோ அது விளங்கும். சீர்மைன்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானம் அதுக்கிட்ட இல்லை. ரித்தம் இல்லை. ரித்தம் இல்லாததெல்லாம் கட்டாயம் ஓடிப்படும். இடையில பிரேக். என்னது பிரேக்? யார் விட்றா? பிரேக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டை நிறுத்துறியா கேட்குறேன், குளிக்கிறத நிறுத்துறியா நான் கேட்குறேன். அது என்ன? சாமி கும்பிட்றதும் தியானம் பண்ணுறதும் வேத விசாரம் பண்ணுறதுலையும் உனக்கு கொடுப்பனை இல்லை, நேரம் சரியில்லை. உனக்கு நேரமே சரி, அது என்ன பிறந்திருக்க? உனக்கு நேரம் சரியில்லானதான் பிறந்திருக்க. இதில் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை முடியாது. சொன்னால் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும். மெய் பேசுகிறேன்டா, மெய் பேசுகிறேன், டக்குன்னு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போதா இல்லையா? இனி கூட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி தொலைடான்னா அது கேட்க மாட்டேன். சொன்னால் கோவம் வருது. என்ன சொல்கிற மாதிரியே இருக்குங்கிறான். ஒவ்வொருத்தனும் சொல்கிறான் என்ன சொல்கிற மாதிரியே இருக்குங்கிறான். உன்னை சொல்லலை, ஜீவராசிகளுடைய மனோநிலை இப்படி இருக்குது. உங்களை இது மாதிரி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. முருகன்கிட்ட சிஷ்யர்களாக வந்ததுனால அவர் உங்களுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் ஆணவ கர்மமாக எப்போ உடையும்? அன்பே ஆறுயிரன்னா அது உடையுமா? அதை வச்சு செய்யணும், நெருப்பு வைக்கணும். ஒவ்வொரு வேலும் என்னது வேல் மாதிரி தான் இந்த ஆணவத்தை உடைக்க முடியும். ஆணவத்தை உடைச்சா கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டோம்னா தாண்டிடலாம். அப்புறம் வலிக்கவே வலிக்காது, அப்புறம் ஆனந்தமாக இருக்கும். இது வரைக்கும் உங்களை யாரும் குத்தலை. அதனால தான் என்னது அவங்க இஷ்டத்துக்கு ஆடு மாடு மாதிரி நமக்கு தோன்றதெல்லாம் செஞ்சிட்டோம். போதும், செஞ்சதெல்லாம் போதும். இனிமேலாவது ரிதத்துக்கு வாங்க. சீர்மை அது அனுஷ்டானமாக இருக்கணும், நித்தியப்படியாக இருக்கணும். அது 4 இது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரீக்குவன்சி குறையுதுன்னு வச்சிங்களேன், 3வது வரம், இது மிகப்பெரிய வரம். இந்த ஃப்ரீக்குவன்சி குறையுதுன்னா 40 பீட்டாவில் இருக்கிறான்ல சாமானியன், அவன் எந்த சங்கல்பம் பண்ணாலும் நடக்காது. ஏன்? அலையுது. அது ஒன்றில் நிற்கலாது, அலையுது. அது அலையிறதுக்கெல்லாம் கிடைக்காது. தேடுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இன்னொரு இது இருக்க, இன்னொன்று இருக்குங்க. இன்னொன்று, தேடுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இல்லையா? உடனே இவர் ஆரம்பிச்சிருவார். உங்கள் கச்சேரி 8:30 வச்சுக்கலாம். 8:30 வச்சுக்கலாம். அதை தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கப்படும். இப்போ நீங்கள் தேடுறீங்களா இல்லையா? யாரை தேடுறீங்க? அப்படியா? உண்மையா அது? சரி, ஓகே. அடுத்தது தட்டுங்கள் திறக்கப்படும். எங்கே தட்டணும்? சரி, குருகிட்ட கேட்கலாம். சரி, ஒத்துக்கிறேன். எங்கே தேடணும்? உருவ மத்தியில் தேடணும். எங்கே தேடுற? வெளியில் தேடுற. உள்ளே தேடணும், வெளியில் தேடுற. எங்கே கேட்கணும்? உள்ளே தான் கேட்கணும். குருகிட்ட கேட்கலாம். அந்த பாட்டு இது கிறிஸ்து. என்னை கேட்டால் அகர உகர மகரத்தை நான் எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன்னா, அகரங்கிறது அல்லாஹ், உகரங்கிறது கிறிஸ்து, மகரங்கிறது மகேஷன், அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இது யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்குது. எல்லா ஜீவராசிகளுக்கும் இது உள்ளது. நமக்கு எந்த மதத்தின் மேலும் பகை கிடையாது. எல்லாம் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது.
சண்டை போட்டுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கு. அதான் விஷயம். ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்குது. இப்போ பீட்டாவில் இருக்கிறவனுக்கு என்ன ஆகுறது, அவன் நினைக்கிறது ஒரு மண்ணங்கட்டி நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அவனும் எதை வாங்குறது எதை கேட்குறதுன்னு அவனுக்கு தெரியல. இப்போ சாமியே வந்து நிற்கிறான்னு வச்சுங்களேன், என்ன கேட்குறதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன் அங்கே அதை பார்த்தான், இங்கே இதை பார்த்தான், அங்கே அதை பார்த்தான், இதை பார்த்தான். நோட்டில் எழுதி வச்சுக்கலாமா? எவனாவது எழுதி வைக்கிறானா? எழுதி வச்சாலும் நடக்காது. ஏன் லெவல் எங்கே இருக்க, அறிவே இல்லாத நிலையில் இருக்க. என்ன அலைஞ்சாலும் உனக்கு ஆற்றல் வருமா? லென்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணால் பற்றிக்குமா? லென்ஸை இப்படி தோசைக்கல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருங்க, அது சுடுமா? புரியுதா இல்லையா? என்ன உனக்கு 1008 லட்சியம் நான் கேட்குறேன். 1 லட்சம் தான் இருக்கணும். 1 லட்சம் தான் உண்மையான லட்சியம், பாக்கியெல்லாம் மித்தியா தான். இருந்தாலும் உங்கள் சௌகரியத்துக்காக நீங்கள் என்ன கேட்குறீங்க? வீடு கேட்குறீங்க, மனைவி மக்கள் கேட்குறீங்க, அவங்களுக்கு சௌகரியமான வாழ்க்கை கேட்குறீங்க, அதானே கேட்குறீங்க. இதுக்கா 100 வருஷம்? அட பாவி, குரு இல்லைன்னா 100 வருஷம் இல்லை, 10 லட்சம் ஜென்மாவும் தேவைப்படும். அது கேட்டுட்டு அதெல்லாம் முடிஞ்சிடும். இதெல்லாம் 40 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன கேட்பான்? இதையே பெருசாக கேட்பான். இதில் 2 கொடு, 4 கொடு, 5 கொடு. அப்படி தானே போகிறான், அகலமாகவே போகிறான். ஏன் அது இந்த உலகம் விரிஞ்சது, இவரும் விரிஞ்சு போகிறாரு. விரிஞ்சு போகக்கூடாது. விரிஞ்சு போகிற ஒரு நிலை இருக்குது, உடம்பை விட்டு வெளியில் வர நிலை. அது அப்புறம் பேசுகிறேன். இப்போ பூர்வ மத்திய மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பேசி, உயிர் தத்துவத்தை மட்டும் கொஞ்சம் பேசி இந்த மந்திரத்தில் இருக்கிற சூக்ஷ்மத்தை சொல்லிடுறேன். நான் பேச வந்தது இன்றைக்கி பேச முடியல, இருந்தாலும் தொடர்ந்து பேசுகிறேன். இருக்கிற வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், கடைசி செகண்ட் வரைக்கும் நம்ம போடுறோம். என்ன இப்போ என்னாச்சு, நான் இன்னொரு 4 வாரம் இருக்குன்னு சொன்னேன்ல. வீட்டால் இருக்கிறவனுக்கு ஒன்றுமே நடக்காது. அவர் சங்கல்பம் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. அவர் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ரீக்குவென்சி குறைக்கணும். ஆல்ஃபா எத்தனை? பீட்டாவில் 100% வேகத்தில் இருக்கீங்க வச்சிங்களேன், ஆல்ஃபாவில் 75% ஃப்ரீக்குவென்சியில் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கடினமான முயற்சியில் போராடி வெற்றி பெற்றேன்னு சொல்லுவான். கொஞ்சம் சாதகனாக முயற்சி பண்ணுவான். அப்புறம் இந்த பீட்டா ஆல்ஃபா அப்புறம் தீட்டான்னு சொன்னோம்ல, அதில் 75% போயிடும், 25% ஃப்ரீக்குவென்சியில் இருப்பான். புரியுதா? 100 75 ஆகி 75 50 ஆச்சு. 50 ஆச்சு. 100லேருந்து 75க்கு வந்தாச்சு. அப்புறம் 50லேருந்து 75, இப்போ 25லேருந்து 50, 3வது நிலை. 3வது நிலையில் தான் இந்த சயின்டிஸ்ட்லாம் பிரபஞ்சத்தினுடைய இந்த விதிமுறைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அவன் டிஸ்கவரி தான், இன்வென்ஷன் இல்லை, டிஸ்கவரி. இந்த 4வது நிலை இருக்குல்ல, 0 நிலை, 0 to 25, அவன் தான் ஞானி, அவன் தான் யோகி, அவன் தான் சித்தன். அவன் நினைக்கிறது தான் நடக்குது. குரு, யோகி, ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள், இவங்க நினச்சா அவங்க எந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்காங்க? 0 ஃப்ரீக்குவென்சியில் இருக்காங்க. அப்போ நீங்கள் 0 ஃப்ரீக்குவென்சியில் இருந்து சங்கல்பம் பண்ணுனா அது நடக்குது. 11 வருஷம் ஆனால் கூட நடக்குதே, நடந்துடுச்சே. 11 வருஷம் ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லைன்னா அவங்க மனநிலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சமுதாயம் அவங்கள எப்படியெல்லாம் குத்தி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு கணவன் மனைவியை பற்றி என்ன நினச்சிருப்பான், மனைவி கணவனை பற்றி என்ன நினச்சிருப்பான், எப்படி மன உளைச்சல் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் விடுதலை கொடுக்குறாரு சுவாமி. ஒரு செல்வமாச்சே, குழந்தைங்க தானுங்க செல்வம், குழந்தைங்க தானே ஆனந்தம். ஆனந்தங்கிறது என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் MONEY, மணி மணி. என் பணி என்னது, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு போய் என் கடன் மணி செய்து கிடப்பதே. செத்தாலும் பரவாயில்ல, மணியை நான் சம்பாதிக்காமல் விட மாட்டேன். வாழ வேண்டிய நேரத்தில் நோய் வந்துடும், முதுமை வந்து போயிடும். வாழணும், ப்ரெசண்ட்டை நல்லா பயன்படுத்தணும். 75% இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 60% ப்ரெசண்ட்டை நல்லா வாழணும். நாளைக்கு குழந்தை இருக்குது, அது இருக்குது, நீ வாழ்ந்துக்கிட்டே வா. உனக்கு கொடுக்குற வாழ்க்கையை வந்து கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டே வா, எல்லாம் கரெக்டாக நடக்கும். நீ நம்ப மாட்டீங்க, நீங்கள் செய்கிறதான் செய்வீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஃப்யூச்சருக்காக ப்ரெசண்ட் இல்லாமல் பண்ணிடுறான். ஃப்யூச்சர் நாளைக்கு இருக்கா?
அதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா? 40% செலவு பண்ணுறோம்ல, இல்லை 25% செலவு பண்ணுறோம்ல. பாஸ்ட்டு சுத்தமாக கவனிக்கக்கூடாது, விட்டுடணும். ப்ரெசண்ட்டு 75, ஃப்யூச்சரு 25. அந்த மைண்டில் வாழ்ந்தீங்கன்னா வாழும்போதே ஜீவன் முக்தனா நீங்கள் ஆனந்தமாக வாழலாம். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு இல்லைன்னா இது புரியாது, நான் சொல்கிறது புரியாது. அப்போ இந்த விஞ்ஞானியாக இருக்கான்ல, அவன் என்ன பண்ணான்? ஃப்ரீக்குவன்சியாக இப்போ இப்படியே பேசுவான். பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா. இந்த டெல்டாவில் இருக்கிறவங்க தான் மகான்கள், குருமார்கள், இந்த சங்கல்பம் பண்ணுறவங்க. சங்கல்பம் பண்ணால் சித்தர்கள். இன்னும் நிறைய மிராக்கெல்லாம் செஞ்சு காட்டலாம். அவசியம் இருந்தால் செஞ்சு காட்டலாம். இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கோமா இல்லையா? வாயை திறந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கோமா இல்லையா? செஞ்சு காமிச்சிருக்கோம். எப்படி நடந்துச்சு? அது டே ஒன்லேருந்தே நடக்குது. நான் ஒன்றும் எந்த முயற்சியும் பண்ணலை. இதுக்காக எந்த சித்திக்காகவும் அடியேன் இந்த ஜென்மாவில் எந்த முயற்சியும் பண்ணலை. அது தொடர்ந்து நீங்கள் சொல்லி தான் ஆமாம் நடக்குது போலன்னா இப்போ 10 வருஷம் கழித்து குழந்தை பிறக்கிறது, 45 வயசுக்கு மேலே கல்யாணம் நடக்கிறது, எல்லா அதிசயமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடந்த 4 வருடங்களாக இந்த மிராக்கிள்ஸ், அந்த மிராக்கிள்ஸ் பக்தி யோகத்தில் அது டே ஒன்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 28 வருஷமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. வேல் பூஜைக்கு அந்த அடியார்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள். ஒருத்தர் 480 இருந்தது 120க்கு வந்தது. 3 குத்து விளக்கு வாங்கிட்டு வந்துட்டார். ஒருத்தர் ஸ்பைனல் கார்டு இன்ஃபெக்ஷன் ஆகி டாக்டர் இனிமேல் படுக்க தான் உங்கள் டாக்டர்னு சொல்லி ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணி ஒரு பெரிய பிரபவை வாங்கி கொடுத்தார். எல்லாம் அங்கே வேல் பூஜையில் இருக்கிற பொருள் எல்லாம் பிரார்த்தனையினால் வந்தது. ஒருத்தர் ஒரு காரியம் நடந்து 3 தேங்காய் 8 வருஷமாக வச்சுட்டு இருக்கார். ஒன்றுக்கு டாக்டர் சீட்டு கடை கொடுத்தாரு முருகப்பெருமான். இதெல்லாம் ஒரு கண்ணுக்கு நேராக எத்தனையோ சொல்ல முடியும். வருஷலாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். சரி, நான் இதுக்கு போகிறேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா நடத்துவாங்களா? செலவு பணம் செலவு பண்ணால் கொஞ்சம் லேட் பண்ணாலே நிறுத்திடுறான். எண்ணெய் கொடுக்காத டப்பான்னு கட் பண்ணால் அப்புறம் யோசனை பண்ணால் சாமி வச்சு செஞ்சார் போல இருக்கு. அப்புறம் வந்து எண்ணெய் கொடுக்குறான். என்னவோ சொல்கிறேன். எதை சொன்னாலும் சரியாக வர மாட்டேன். மனசு எனக்கே தடுக்குது. இருந்தாலும் பேச வேண்டியதாக இருக்குது. அச்சா, இப்போ இந்த நிருசிம்ம அனுஷுப புபுத்திரே இப்படி இந்த இருமையெல்லாம் கடந்து இந்த ஓங்காரத்தை சந்தத்தினால நன்றாக அறிந்தவன் விழித்தவன். ஓங்கார அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா விழிச்சுக்கிட்டிங்கன்னா அர்த்தம். இப்போ எல்லோரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, அது தெரியுது இல்லை? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? யாரெல்லாம் வந்து நான் எல்லாத்தையும் கடைசியில் இழந்துட்டு எப்போ வந்து சேர வேண்டுமோ அப்போ வந்து சேராமல் எல்லாத்தையும் விட்டுவிட்டு உடம்பு ஹெல்த்தே எனக்கு இப்போ சொன்னார். கேட்டுப்பாரு. தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் உட்கார முடியுமா? முடியும். சங்கல்பம் பண்ணுங்க, முடியும். எல்லாம் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சங்கல்பத்தினால எல்லாம் நடத்துகிறோம். நமக்கு அதுக்கு டைம் இல்லை. நம்ம முக்கியமான ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அங்கே போகணும், இங்கே போகணும். இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை, இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கம். இங்கே நம்ம கோயிலில் என்ன சாமி? பெரிய சாமி. அங்கே தான் சாமி. குமரகுண்டத்தில் யார்? திருச்செந்தூரில் தான் எல்லோரும் இருக்காங்க. அங்கே போனால் கடந்துன்னு எவனோ சொல்லிட்டான். இப்போ ஜோதிடம் சொல்கிறது அப்படி வேத வாக்காக இருக்குது. வேதம் சொல்கிறத கேட்க மாட்டான். ஜோதிடம் பொய் சொல்கிறான்னு சொல்லலை. ஜோதிடம் ஒரு சயின்ஸு. சொல்கிறவன் கரெக்டாக இருக்கானா? கரெக்டாக யாரை போய் பார்த்துருக்கான் பாருங்கள். குருவை தேடுறான்னா அதை விட்டுட்டான். இறைவனை தேடுறான்னா அதையும் விட்டுட்டான். ஜோதிடம் எங்கே நாடி ஜோதிடத்தில் என்ன சொல்கிறான்? அவன் மேலே நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை. ஏன் அது சுவாமி மேலே வர மாட்டுது? குரு மேலே ஏன் வர மாட்டுது? அறிவு இல்லை. ஒன்றுலையா நிற்க மாட்டோம். இங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இருக்கா அவனுக்கு? இதெல்லாம் சொன்னால் என்ன கெட்டவன் சொல்கிறான். அதுக்காக நம்ம நிறுத்த போகிறோமா? நம்ம மூச்சு இருக்க வரைக்கும் மூச்சிலும் முருகனேன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? பேசிக்கிட்டே இருப்போம். அதனால் இந்த புபுதிரேன்னா என்னது? அறிந்து விழித்தவன் புபுதிரே. தேபியோ ஆசா அசுர பாப்மா அவனுக்கு, ஓங்காரத்தை ஜபிக்கிறவனுக்கு, மும்மூர்த்திகளா பிரம்மமா ஆத்மாவா நிதித்தியாசனம் பண்ணுறவனுக்கு, ஓங்காரத்தையே தியானம் பண்ணுறவனுக்கு இந்த பாப்பா அசுரம் எல்லாம் கடந்து சச்சிதானந்த ஜோதிர் பவதி
சத்து சித்தம் ஆனந்த நிலையை அடையலாம். சுருக்கமாக சொல்லுது, நான் விரிவாக பேசுவேன். நிறைய விஷயங்கள் இப்போ என்ன தேவையோ அதுதான் பேசிட்டு வரேன். அப்பப்போ நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, முதல் ரவுண்டில் இன்ட்ரோ கிளாஸ் தான், 2வது ரவுண்டில் விசாரம் பண்ணுவேன், அப்புறம் அனுபவமாகும், அறிவு அனுபவமாகும், 3வது ரவுண்டில் அனுபூதி ஆகும். அது வரைக்கும் நீங்களோ நானோ இருக்கணும். நீங்கள் ஓடினாலும் சரி, நான் மேலே போனாலும் சரி, கவலை இல்லை. இருக்கிற வரைக்கும் சொல்லிக் கொடுப்போன்னு நினைக்கிறேன். 2 நாளாக துடிச்சுன்னு இருக்கேன், பேச வேண்டியது இன்னும் பேச முடியுது. இப்போ இந்த புருமதி கொண்டு வந்தார்ல, அது யாருக்கு? அது தவம் செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு தான் அந்த தீட்சை உத்தமம். உங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கலன்னா, இன்னும் நீங்கள் உங்கள் தவத்தை தீவிரப்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு யாருக்கும் வரலை. கேட்டால் எனக்கு டைம் இல்லைன்றீங்க. 1 மணி நேரம் ஏகாந்தத்தில் உக்காந்து ஃப்ரீக்வன்சி குறை அப்படின்னு சொன்னால் நேரம் இல்லை. உங்களுக்கு என்னத்துக்கு தீட்சை? ஒரு கேடு. தவம் செய்வார், தர்மம் செய்வார், தம் கர்மம் செய்வார். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். பாக்கி பேர்லாம் அவன் செய்கிறார்னு திருக்குறள். நம்ம தாத்தா தாடி வச்சுருப்பாரு, முன்னெல்லாம் விபூதிலாம் பட்டையெல்லாம் வச்சுருந்தாரு, அதெல்லாம் கழிச்சு விட்டானுங்க. நம்ம கல்ச்சர் இந்து கல்ச்சர்னு சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு, இங்கே நீ எது சொன்னாலும் இந்து கல்ச்சர் தான்ப்பா உலகத்துக்கே. நீ வேணால் ஏற்றுக்காம போ, உலகத்துக்கே இந்து கல்ச்சர் தான் வழிகாட்டி. இறைவனை பிடிக்கணும்னா இந்து கல்ச்சர் தான் வழிகாட்டி. சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து உற்பத்தி ஆனது. சிந்து சமவெளி கேள்விப்பட்டீங்கன்னா, சிந்து நதிக்கரை நாகரிகம், அவ்வளோ கல்ச்சரான நாகரிகம். நம்ம எங்கே தோணினாலும் சிவலிங்கம் வருது. எல்லா நாடுகள்லையும் சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கம் இல்லாத நாடே கிடையாது. இதெல்லாம் சொன்னால் சரியாக வரும். அதனால் தவம் செய்யணுங்கிறவனுக்கு தான் தீட்சை. இப்போ இலவசமாக கட்டணம் இல்லாமல் நல்லா வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னா அது விளக்கு ஏற்றணும்னு நினச்சி தான் அங்கே விடுறோம். இவ்வளோ நாள் சொல்லலை. நீங்கள் எதெல்லாம் கேட்கணுன்னு உங்களுக்கு தெரியாது. அது கூட அதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னு தெரியாது, நீங்கள் எதை சாமிகிட்ட கேட்கணும் உங்களுக்கு தெரியாது. அது அடியேன் உங்களுக்காக கேட்குறேன்னு சொல்லி தான் விடுவேன். இன்றைக்கி கிளாஸில் சொல்கிறேன். இந்த ஆடியோ வேணால் நண்பருக்கு அனுப்பி விடுங்க. தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். எய்தக்கால் இன்னொன்று வேண்டியது வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். யார் என்ன கேட்டான்? சர்வசித்தி. இது புரோமதி தான் அதுக்கு ஆதாரம். ஏன் ஃப்ரீக்வன்சி குறையுதுன்னா சித்தி ஏற்படும். நிறைய சித்திகள் வரும். இதெல்லாம் நீங்கள் கேட்குறதெல்லாம் அல்பம். தவம் செய்தால் நன்னஞ்சே எய்த பெரும் விரும்பியதை எய்தலாம். பாரதி தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களுக்கு சொல்கிறேன். புரோமதிக்கு வரங்கிறது தவம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். புரோமதிக்கு வரணும், உயிரை பார்க்கணும், மனம் இல்லாத நிலைக்கு போகணும், சித்த ஸ்வரூபமாக ஆகணும். அப்போ எல்லாம் புரியும். சித்த ஸ்வரூபம் ஆனோடனே டக்குன்னு சிவ தரிசனம் எண்ணம் வரும், சிவயோக எண்ணம் வரும், சிவபோக எண்ணம் வரும். ஔவையார் சொல்லும் போது கூட என்ன அரிது அதெல்லாம் நல்லா சொல்லுவீங்க. கடைசியாக என்ன தெரியுமா சொன்னாங்க? கடைசி வார்த்தை அதே பாட்டில் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? கடைசி வார்த்தை தானமும் தவமும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வருவார். கூன் குருடு செவிடு நீ பிறத்தல், அப்புறம் கல்வியும் ஞானம் அப்படிலாம் சொல்லிட்டே வந்து கடைசி வார்த்தை தானமும் தவமும் செய்வது அரிதுன்னாங்க. ஏன்? தவத்தினால முடியாது எதுவுமே இல்லை. ஆனால் தவம்னா என்னன்னு தெரியல. நல்லதில் நிற்கிறது தான் ஒரு சத்காரியத்தை வெற்றி அடைகிற வரைக்கும் தொடர்ந்து நிற்கினா அது தவம்னு பேர். இப்போ எல்லாருக்கும் என்ன நோக்கமாக இருக்கணும்னா இறைவனை 2 கலக்கணும், இறைவன் திருவடியில் பிடிக்கணும், வரம் கேட்கணும்னு போகக்கூடாது. அவரை பார்த்து அவர்கிட்ட இதெல்லாம் கேட்டு வாங்கிடணும். அப்படி வரம் கேட்கணுங்கிற நோக்கத்தில் நீங்கள் தபஸ் செய்கிறது அது காமியம். அது குவாலிட்டி கிரேடு கம்மி தான். அது எனக்கெல்லாம் என்ன தெரியுமா உபதேசம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எந்த வரமும் கேட்கக்கூடாது. நான் என்னுடைய உள்ளுணர்வு சுவாமிகிட்ட எந்த வரமும் கேட்கக்கூடாது. அடியார்கள்ட்ட அன்னம் கொடுன்னு கை ஏந்தக்கூடாது. சிஷ்யர்கள்ட்ட சொல்கிறேன், அவங்களுக்கே தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாதுனாலும் சரி. அது சுவாமிகிட்ட தரிசனம் ஆனால் கூட வரேன் கேட்டால் இந்த என்ன நான் கேட்டுட்டு இருந்தேன்னா அவ்வளோ நாளாக இந்த யாரை தொடரமோ நெற்றியாக அவனுக்கு நெற்றிக்கண்ணு திறக்கணும் சுவாமி. ஏன்னா இவனுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு அவன் இங்கே வந்தால் தானே. அது கேட்டது உண்டு. இப்போ அது கூட இல்லாமல் போயிடும். அந்த கூட அவசியம் இல்லாமல் போயிடும். தொட்டாலே பற்றிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
கடைசியாக சொன்னது இந்த தானமும் தவமும். அதனால் தவம் செய்யணும், புருவ மத்தியில் தியானம் பண்ணணும். தானமும் தவமும் செய்வார்க்கு வானவர் நாடு வழி திறக்கும். போதுமா? எல்லா கதவும் திறக்குன்னு சொல்லிட்டார். தட்டுங்கள் திறக்கப்படணும். புருவ மத்தியில் நீ தட்டினீன்னா அரிது இந்த தானமும் தவமும் செய்வார்க்கு வானவர் நாடு வழி திறக்கும். சரி, இப்போ புரோமதிக்கு அழைச்சிட்டு வந்தார். இமிடியேட்டாக ஏதாவது பலன் இருக்கானா? இவ்வளோ பலன் இருக்குன்னு சொன்னோம்ல. புரோமதிக்கு குரு வந்து மூலாதாரத்தில் சுற்றிட்டு இருக்கிற அந்த சித்தை அதை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி அறிவால் வாக்சக்தினால் மேலே கொண்டு வந்து புரோமதியை தொட்டு விபூதி இட்டு, விபூதினா என்னது? ஐஸ்வர்யம், பிரகாசம், பாபநாசம், ஆபத்தி நாசம், சர்வரக்ஷ. அந்த நிலையில் நீ தபஸ் பண்ணுப்பா அப்படின்னு வழியை திறந்து விடுறது தான் நெற்றிக்கண் திறக்கிறது. அதுதான் தீட்சை. இப்போ அதனால் என்ன பலன்னா, ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை, சத்தியம், ரித்தம், அனுஷ்டானம், தியானம். இது 4 வாரம் கிடைக்குது. ஒரு பாயிண்ட்டா. ரெண்டாவது, பீட்டா லெவலில் ஒன்றும் அவன் சங்கல்பம் நடக்காது. ஆல்ஃபா நிலையில் கொஞ்சம் நடக்கும், 25% நடக்கும். தீட்டா நிலையில் 75% நடக்கும். டெல்டா நிலையில் பூரணமாக நடக்கும். இந்த பூரணமாக நடத்துகிறவன் தான் குரு, ஞானிகள். இதுதான் இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய மறைப்பொருள். ஏன்னா இதை வச்சு தான் இந்த பாவத்தையும் அசுர குணத்தையும் நீ எரிக்க முடியும். சச்சிதானந்த ஸ்வரூபம் வரைக்கும் இது பேசுது. அவ்வளோ ஷார்ப்பாக இவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த ஒரு வார்த்தையை நிறைய பேசலாம். அதுக்குள்ளே அவ்வளோ ரகசியம் இருக்குது. இப்போ என்ன, இந்த புருவ மத்தியில் நீங்கள் தியானம் பண்ணால் என்னென்ன பலன் கேட்டால், குரு உயிரை தொடுவார் தான் தீட்சை. தொடுவார். புருவ மத்திக்கு வருதா? உடம்பில் எந்த சக்கரத்தில் இருந்தாலும் சரி, அது எங்கேயா சுற்றின்னு இருக்கும். உங்கள் சித்தானது எங்கெங்கேயோ சுற்றின்னு இருக்கும் உடம்புல. எந்த சக்கரத்தில் எந்த ஆதாரத்தில் இருந்தாலும் புருவ மத்தி கொண்டு வருவார். நெற்றிக்கண் திறப்பது இதுதான். இந்த நிலையில், 0 நிலையில் தான் சர்வசித்தியும் சர்வஜம், பேரறிவு, பேராற்றல், பெரும் வெற்றி, பெரும் பணம், பெரும் புகழ். நீங்கள் அதான் கேட்குறீங்க. ஆனால் ஃப்ரீக்குவென்சி குறைக்காமல் அதை நடத்த முடியாது. ஏன்னா ஆத்ம பலம் பிரபஞ்ச சக்தி பூர்ணமானது. உங்கள் பலம், நம்ம பலம், மனதினுடைய பலம் அல்பம். பிரபஞ்சத்தினுடைய சக்தி வாங்குறோம் வச்சுங்க, அந்த பலம் அங்கே சங்கல்பம் பண்ணே நடக்கும். நடத்துறதுக்கு லட்சம் பேர் இருக்காங்க மேலே. அவங்க தான் கீழே எண்ணங்களாக மாறி என்னவாக மாறுறாங்க? அணுக்கள், பரமாணுக்கள். அம்பாள் அணுக்கள். அணுன்னு சொன்னால் நாமெல்லாம் பரமாணு, அதிசூட்சமாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, அணு, பரமாணு. இந்த அணுவை இயக்கிறது யார்? சுற்றி விடக்கூடியது யார்? நல்லா டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். யார் அவர்? அவர் தான் சிவம். அதுதான் வெட்ட வெளி. அப்போ சிதம்பரத்தில் நீங்கள் சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்களே, என்ன அது? என்ன பார்த்துறீங்களா போய்? என்ன பார்த்தீங்க அங்கே? வெட்ட வெளி தானே பார்க்குறீங்க. எப்போ பார்த்தீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் பார்த்து? அடிக்கடி. சரி, முதல் டைம் எப்போ பார்த்தீங்க? கடைசியாக எப்போ பார்த்தீங்க? முதல் டைம் எந்த வயசில் பார்த்தீங்க? டக்குன்னு சொல்லணும். டைம் 20 வயசில் தரிசனம் ஆகிடுச்சு. அந்த வெட்ட வெளி போய் பார்த்தீங்க. என்னன்னு கேட்டிங்களா? என்ன வெறும் ஒன்றுமே 20 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. யாரையாவது கேட்டிங்களா? என்ன இங்கே ஒன்றும் தெரியல, என்ன அதுன்னு கேட்டீங்க? மேலே வில்வம் இருக்கா? பொருள் இதெல்லாம் என்னத்தை பார்த்தீங்க அங்கே? வெட்ட வெளி தானே பார்த்து. வெட்ட வெளி தாங்க சிவம். வெட்ட வெளி சிம்பிளாக எதுக்கு காமிக்கிறாங்க? ஆகாச தத்துவங்க. ஆகாச தத்துவம்னா என்னது? இந்த உலகத்து எல்லா பொருளும் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குற ஒரு தத்துவம். எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. அது நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் இடம் கொடுக்குது. எல்லாமா இருப்பது அதுதான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அணுக்கள் தான் விண்ணுன்னு சொல்கிறது. விண்வெளின்னு சொல்கிறாங்கல்ல, வெளியும் விண்ணும் சேர்த்து தான் விண்வெளி. விண்ணுங்கிறது அணு. தமிழ் வளர்க்குறோம், தெரிஞ்சுங்க. தமிழ் நாங்கள் எப்படி வளர்க்குறோம் பாரு. விண்வெளி அப்படின்னு சொல்கிறது. விண்ணுங்கிறது அணு, சிவமும் சக்தின்னு அர்த்தம். விண்வெளின்னு சொன்னால் சிவமும் சக்தின்னு அர்த்தம். விண்ணுங்கிறது அணு, அம்பாள், ஆற்றல், அறிவு. சிவம்ங்கிறது ஆனந்தம், அன்பு. அங்கே தான் பேரறிவு, பேராட்டெல்லாம் கிடைக்க சொல்லுமா. முக்கியமாக உடம்புல எந்த நோயும் வராது. எல்லா எதிர்ப்பு சக்தி, எல்லா ஆதார சக்கரத்தையும் என்னது? புருவ மத்தி, மாஸ்டர் கிளாண்டு, பிட்யூட்ரி தான் செயல்படுத்துது.
பிட்யூட்ரிக்கு தான் நீங்கள் எங்கேருந்து பவர் வாங்குறீங்க. அதை பார்க்க 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 அது பற்றிக்கும். அது பற்றிக்குன்னா அங்கேருந்து பிரபஞ்சத்துலேருந்து அதுக்கு சகசிராரம் வழியாக ஆற்றலானது. இப்போ சகசிராரத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அது அப்புறம் அடுத்த மந்திரத்தில் வருது, அதில் பேசுகிறோம். எந்த நோயும் வரான்னா சக்கரை எல்லாம் இயங்குது. இப்போ ஒவ்வொரு சக்கரத்துக்கும் சுற்றி முக்கியமான இதெல்லாம் இருக்குது தெரியுமில்ல. இப்போ ரத்த ஓட்டத்துக்கு மையம் வந்து ஹிருதயம், பிராண 10 வாய்க்கும் மையம் வந்து லங்ஸு, அது மாதிரி கிட்னி, 5 ராஜ உறுப்புகள் சொன்னமே. என்னது? கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, அப்புறம் லங்ஸு, ஹிருதயம், மூளை. 5 ராஜ உறுப்புகள்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு மூலிகையெல்லாம் அந்த எந்த மூலிகையும் புறத்தில் வேண்டாம், அகத்தில் இந்த பிட்யூட்டியை தியானம் பண்ண உடம்பு இந்த எல்லா சக்கரமும் என்ன பண்ணும்? கரெக்டாக வேலை செய்யும். அங்கங்கே அந்த சக்கரத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக நல்லா விளங்கும். எல்லாம் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் கொடுக்குது, ரெண்டும் கொடுக்குது. இப்போ எல்லாருக்கும் என்ன சக்கரம் வேலை செய்யுதுன்னா, மூலாதாரத்தில் போகமும் சுவாதிஷ்டானத்தில் சாப்பாடும் நல்லா வேலை செய்யும் தானாக. இது ஆடு மாடுகள் கழுத குதிரைகள்லாம் வேலை செய்யும். அதுக்கு அநாகதம் சக்கரம், ஓங்காரம் சத்தம் கேட்குமா? அதுக்கு இரு நான் தியானம் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் அப்படின்னு ஒரு நாய் உட்காந்து பண்ணுமா? கழுதை பண்ணுமா? குதிரை பண்ணுமா? குரங்கு பண்ணுமா? குரங்குக்கு பார்க்காத, கேட்காத, பேசாதன்னு ஒரு காந்தியடிகள் அதை அறிமுகப்படுத்து. அது வேதத்தில் இருக்குது, சொன்னார். அது நம்ம கேட்குறோமா? உடனே ஒரு பகுத்தறிவு அது குரங்குக்கு சொன்னாருன்னு. குரங்கு யாரும் மனசு தான் குரங்கு. அந்த குரங்குக்கு அந்த மனசுங்கிற குரங்கை காலையில் என்ன பண்ணணும்? சகசிராரம் ஏற்றிடணும். காலையிலேயே பொழுது விடிஞ்சோடனே என்ன பண்ணணும்? ஒரு பிராணாயாமத்தை பண்ணி ஒரு ஓங்காரத்தை சொல்லி 3 முறை ஓங்காரத்தை சொல்லி இந்த குரங்கை மேலே ஏற்றிடணும். மேலே சென்டரில் ஒரு போல் இருக்குது, அந்த போலில் கட்டிடணும். இந்த குரங்கை கொண்டு போய் இந்த குரங்கு அங்கெங்கெல்லாம் சுற்றுறதெல்லாம் விட்டுவிட்டு அந்த போலில் ஏறிடும். அந்த போல் தான் சிவம். போல்னா என்னது? ஸ்தம்பம் இல்லை குச்சி. இந்த ஆப்புன்னு சொல்லுவாங்களா, மலை குச்சின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டது இல்லையா? நான் கிராமத்தில் பிறந்திருந்தா தெரியும். ஏன்னா சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்து நோஞ்சா மாதிரி இருக்கீங்க. எல்லாம் அறிவு தான் இருக்குது, என்ன பண்ணுறது? மூலாதாரத்தில் சுற்றுற 40 சர்க்கிள் பர் செகண்டுக்கு ஹரிசாண்டலில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோமா? அது இப்போ என்ன பண்ணும்? இந்த பிராணனை ரித்தம் பண்ணும். இந்த 4 சொன்னல, ரித்தம், நேர்மை, சீர்மை எல்லாத்தையும் சரி பண்ணும் சொன்னோமா? இது வந்து இப்போ புருவமதிக்கு வரும்போது எப்படி பண்ணும்? வளமாக சுத்தம். வளம் வருதல்னு சொன்னோன்னு சொல்லிட்டேன். சகசாரத்தை பற்றி நாளைக்கு பேசலாம். இந்த மந்திரம் ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். மொத்தமே 5 மந்திரம் இருக்குது. இது இப்படி தான் சொல்லி ஆகணும், வேகமாக போக முடியாது. என்ன 41வது மந்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா.